Hi all, welcome to our channel Abhirami Vlogs. ஸோ நான் என்னோடய கசின் வீட்டுக்கு போனேன்னா அப்போ நல்ல மழை பெஞ்சது. ஸோ அப்போ போகும்போது அவள் எனக்கு சொன்னால், உனக்கு நான் கேரட் அல்வா பண்ணி தரேன்னு சொன்னான். சரி எனக்கு நீ பண்ணித்தான் நான் சொன்னேன். ஸோ அவள் பண்ணுறத நான் வீடியோ கேப்சர் பண்ணேன். ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் கீ விட்டு அது லோ ஃப்ளேம்லேயே முந்திரி, பாதாம், ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கிட்டான். என்னோடய கசின் சொன்னல கீர்த்தனா, அவங்க பண்ணுற வீடியோஸ் தான் இதெல்லாம் நான் கேப்சர் பண்ணுறேன்னு சொன்னல. அவங்க நல்லா ஸ்வீட்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. அவங்க செஞ்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் ஒரு ஃபோட்டோவாக எடுத்து நான் லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரெண்டாவது, நான் பேசுகிறது நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது நான் மாற்றணுமா, இல்லை நெக்ஸ்ட்டு வீடியோஸ் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடலான்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா, இது லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணுறது. நல்லா கோல்டன் கலர் அளவு இதை ஃப்ரை பண்ணிக்கணும். இது நல்லா ஃப்ரை ஆனதும் அந்த நட்ஸ் எல்லாம் மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கணும். இப்போ அந்த கீயிலே நம்ம சீவி வச்ச கேரட்டெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா அந்த கேரட்டில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கணும். நாங்கள் என்ன மாதிரி வீடியோ போடலான்னு நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் ரொம்ப இயர்ஸாக சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி போடணும், என்ன போடணுன்னே தெரியல. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாங்கள் ஆட் பண்ணுறோம். நீங்களும் லைக் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த கேரட்டோட தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சுங்களா. இப்போ 200 ml பாலை அதில் ஆட் பண்ணுறோம். அந்த பால் எம்எல் எப்படி ஆட் பண்ணுறான்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்களா. கரெக்டாக அந்த கேரட் அளவு தான் கரெக்டாக ஆட் பண்ணுறாங்க. தெரியுதுங்களா, கேரட் அளவு கரெக்டாக ஆட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போது இதுக்கப்புறமா குங்குமப்பூவும் அதில் ஆட் பண்ணியாச்சு. குங்குமப்பூ ஆட் பண்ணதுக்கப்புறமா ஏலக்காயும், பொடி பண்ண ஏலக்காயும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவு சர்க்கரையும் இதில் ஆட் பண்ணுறோம். எங்கள் வீட்டு குட்டீஸும் இதை பண்ணும்போது இதை சீக்கிரம் செஞ்சு சாப்பிடணுன்னு ஆர்வமாக நின்றுட்டுருக்காங்க. கூடவே அந்த நட்ஸையும் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. அவங்க ட்ரை பண்ண நட்ஸையும் பாருங்கள், இந்த லெவல் வந்துச்சா. இதுக்கப்புறம் அந்த நட்ஸு எல்லாமே அதில் ஆட் பண்ணுறோம். ட்ரை பண்ண நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறி விடணும், மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், கேரட் அல்வா ரெடி. இப்போ ஒரு கப்பில் அதை சர்வ் பண்ணி சூப்பராக அதை நாங்கள் சாப்பிட்டோம். அதில் மேலே பாதாமும் ஆட் பண்ணாங்க. நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்களா. நான் சொன்னல, நல்ல மழை பெஞ்சுதா, அதை நான் உங்களுக்கு வீடியோவாக கேப்சர் பண்ணியிருக்கேன். எங்கள் வீடியோ அளவு குவாலிட்டியும் நல்லா இருக்கான்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சொல்ல தான் நாங்கள் கொஞ்சமாக மாற்றி எல்லாத்தையும் பண்ணுவோம். பாருங்கள், எங்கள் பேபிக்கு அந்த கேரட் அல்வா நாங்கள் கொடுக்குறோம். அவளும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. பாய் ஆல். என்னோட சிஸ்டர் செஞ்ச ஸ்வீட் ஸ்நாக்ஸ் லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு செஞ்சது இதெல்லாம். பாய்.